ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் பெற்றோர்கள் ஆசையுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய குருமார் ஆசையுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வங்கள் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறோம். திருவாழ்க திருபேத்துணை, குருவாழ்க குருபேத்துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணவாய நண்பக. நண்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வாரராசி பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5 வரை. அதேபோல் தமிழில் பார்த்தால் பங்குனி 16 முதல் பங்குனி 22 வரை. இப்பொழுது நாம் கிரக சஞ்சார நிலையை பார்க்கலாம். அதை வைத்து தான் இந்த வார பதிவு போட இருக்கிறோம். சுக்கிரன் மேஷத்திலும், குருவுக்கு மிதுனத்திலும், கேது சிம்மத்திலும், செவ்வாய் ராகு கும்பத்திலும், சூரியன் சனி மீனத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். அதை வைத்து இந்த வார பலன்களை நாம் பதிவிருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கு முதலில் மேஷத்தை பார்க்கலாம். மேஷத்தை பொறுத்தவரையில் மேஷ ராசிக்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்தில் அந்த சந்திரன் சஞ்சரிக்கும் காலமாக இந்த காலம் இருக்கிறது. நல்ல வருமானங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி வழி வருமானங்கள் கிடைக்கும். உங்கள் ஒத்துழைப்பு குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழிலில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதற்காகவும் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ராசிக்குரிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் மிக விரைவில் நிறைவேறும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ராகுவும் செவ்வாயும் இணைந்து 11ஆம் இடத்தில் இருப்பதால் அவசரமான எண்ணங்கள், பதட்டமான செயல்படுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. எதையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து நிதானமாகவும் கவனமாகவும் செய்வது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யாமல் போவதில்லை. அதை வேகமாக செய்து தவறாக போவதற்கு மெதுவாக செய்து நிதானமாக செய்து நல்ல முறையில் செயல்படுத்துவது நல்லது. ஏன்னா குவாலிட்டியாக அப்படி தானே. குவாலிட்டி இஸ் ஃபஸ்ட்டு டைம் யூ டூ இட் ரைட் வேங்கிறது. முதல் தடவை செய்யணும், அது கரெக்டாக செய்யணும். அதுதான் குவாலிட்டி. அதனால் நீங்கள் குவாலிட்டியாக செயல்படுங்க. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். ரிஷபம், வெளியூர் பயணங்கள், வெளியூரில் நடக்க வேண்டிய விஷயங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. லாபம் அதிகரிக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். நினைத்தபடி நடக்கும். பொருளாதார சிரமத்தை குறைப்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்படலாம். வாத பிரதிவாரங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பு ஏற்படும் என்பதால் எல்லோரையும் அனுசரித்து செல்லவும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. மகாலட்சுமி வழிபாடு நன்மையை தரும். மிதுனம், தொழிற்சாலத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி பொருளாதாரம் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வெகு நாளாக வாங்க நினைத்த விலையுயர்ந்த பொருட்களை இந்த வாரம் வாங்குவீர்கள். ராசிக்குரிய புதன் 5இல் இருப்பதால் இனிமையான எண்ணங்களும் பெரியோரின் ஆசீர்வாதமும் தெய்வ தரிசனம் உண்டாகும். 3ஆம் இடத்தில் கேது உங்களுக்கு சாதகமான பலனை அளிப்பார். நற்செய்திகளை தருவார். இருந்தாலும் அவ்வப்போது சில சிரமங்களையும் சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இரத்த அழுத்தம், கொழுப்பு சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உணவு ஓய்வில் கவனம் தேவை. தொழிற்சாலத்தில் சனி அமர்ந்திருப்பதால், ஜென்மத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் அதிகமான தொழில் விசாரிப்புகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். சித்திர வழிபாடு சிறப்பை தரும்.
கடகம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை பெறுவீர்கள். வீடு மனை வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான மனை வீடு கிடைக்கும். விரயத்தில் குரு இருந்தாலும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் வெற்றி ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் தொழில் ரீதியான வெற்றிகளை அடைவீர்கள். தடைகள் விலகும், பகை நட்பாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் மனக்கசப்பு சம்பவம் உண்டாகும். தந்தை மகனின் உறவுகளில் இடைவெளி அதிகமாகும். கெட்ட இடங்களுக்கு இடம் தர வேண்டாம். இறை வழிபாட்டுடன் நற்சிந்தனையோடு இந்த வாரம் செயல்படுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சித்தர் வழிபாடு சிறப்பை தரும். சிம்மம். உணர்வுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் பெரிய அளவில் நெருக்கடிகள் தராமல் இருக்க குரு உதவுவார். தெய்வ தரிசனமும் பெரியவர்கள் ஆசீர்வாதமும் உண்டாகும். 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் அங்கே ராகு இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் குடும்ப உறவுகளை உரசல்கள் இல்லாமல் சமாளித்து விடலாம். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். பெரியவர்களை அனுசரித்து செல்லவும். ராசியாதிபதியான சூரியனை அஷ்டம ராசியில் இருப்பதால் நீங்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. தோல் பிரச்சனை, அலர்ஜி உள்ளவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். முருகன் வழிபாடு சிறப்பை தரும். கன்னி. உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் அமைப்பீர்கள். பஞ்சமா அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் ராசியை பார்வையிடுவதும் தன் குடும்ப அதிபதி சுக்கிரனின் பார்வையில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் பொருளாதார நிலைக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. வருவாய் நன்றாகவே இருக்கிறது. சில எதிர்பார்த்த நெருக்கடிகள் ஏற்படலாம். தேவையற்ற மருத்துவ செலவுகள் கஷ்டத்தை தரும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும். அரசாங்க காரியங்களை தாமதங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நன்மையை தரும். துலாம். எண்ணங்கள் சிறக்கும். செய்யும் செயல்களில் வலிமை கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பாராத மனக்கசப்பு சந்திக்க நேரிடும். இவர் இப்படி பேசிவிட்டார் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒன்று எதிர்பார்க்காத வேறு விதமாக இருக்கும். லட்சுமி நாராயணனை வழிபடுவது சிறப்பை தரும். விருச்சிகம். பணச்சிக்கல்கள் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். நான்காம் இடத்தில் ராகு இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் சனி இருப்பதாலும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலையெடுத்து நிம்மதியை குறைக்கும். வண்டி வாகனங்களை சரியாக பராமரிக்க வேண்டும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. 2க்குரிய குரு 8இல் இருப்பதால் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நாணயம் மிகவும் முக்கியம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். உணவு பழக்கங்களில் அதிக கவனம் தேவை. முருகன் வழிபாடு சிறப்பை தரும். தனுசு. தொழில் சிறப்பாக நடைபெறும். கூடுதல் பலம் பெறுவார்கள். தொழில் லாபம் அதிகரிக்கும். வணிகத்தில் கூடுதல் விற்பனையாகும். தொழில் விரிவாக்க முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். இதுவரை இந்த தடைகள் நல்லா விலகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். 3ஆம் இடத்தில் ராகுபோது இணைந்து செயல்திறனை அதிகரிக்க செய்யும். உறவுகளில் கவனம் தேவை. சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனைகளை வந்துவிடும் என்பதால் பேச்சிலும் செயலிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும்.
ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டில் குழப்பங்கள் தலை தூக்கும், அதனால் நிம்மதி குறையும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தகவல் தொடர்புகளில் மிகுந்த கவனம் தேவை. அரசாங்க விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். சிவ வழிபாடு நன்மையை தரும். மகரம். ஆடை ஆபர சேர்க்கை உண்டாகும். மனதில் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். கும்பராசியை குரு பார்ப்பதால் அங்குள்ள ராகு மற்றும் செவ்வாய் தோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் சிந்தனையில் தெளிவும் காரியத்தில் வேகமும் தடை நீக்கமும் இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் முக்களுக்கு வெற்றியை தருவார்கள். வேலைவாய்ப்பு நினைத்தபடி அமையும். வாழ்க்கையில் பின்னடைவுகள் சரியாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்திலும் பதவி உயர்வு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பணவரவு இன்று கைக்கு கிடைக்கும். பேச்சில் கவனம் தேவை. பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. சகோதர உறவுகளுடன் விட்டு செல்வது நல்லது. பெருமாள் வழிபாடு நன்மையை தரும். கும்பம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். நன்மைகள் அதிகம் நடக்குவதற்கான வாரம் இது. விருந்தினர் வருகையால் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய எண்ணங்கள் பிறக்கும். அதை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வெகு நாளாக செய்ய விரும்பிய தள்ளிப்படும் முயற்சிகளை எல்லாம் இப்போது செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். பொது வாழ்வில் நல்ல உள்ளவர்கள் புதிய பதவிகளை பெறுவார்கள். குடும்ப உறவுகளில் அவ்வப்போது கருத்து வேறுபாடு இருப்பதால் நிம்மதி குறையும். வரவேண்டிய கடன்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். சில நேரங்களில் செலவுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். 3ஆம் மனிதர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். 31/3/2026 இரவு 9:34 முதல் 3/4/2026 காலை 6:29 வரை சந்திராஷ்டிரம் உண்டு. பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மகாலட்சுமி வழிபாடு நன்மையை தரும். மீனம். செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் அது நன்மை பயக்கும். 6ஆம் இடத்துக்கு எது சிந்தனை தெளிவை தந்து வழி நடத்துவார். குரு பேச்சு வரை காத்திருப்பது நல்லது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீரும். தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். சில புதிய தொழில்களை தொடங்க ஆர்வம் காட்டுவார்கள். உங்கள் சுயமுயற்சியும் திறமைகளும் அங்கீகரிக்கப்படும். வரவு செலவுகளில் கவனம் இருந்தால் பெரிய அளவில் பல பிரச்சனை இருக்காது. நிதானமும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது அவசியம். அவ்வப்போது உடல்நலத்தில் சிறு பின்னடைகள் ஏற்படுவதால் மருத்துவம் செய்து கொள்ள நேரிடும். சுய மருத்துவம் வேண்டாம். எந்த பிரச்சனையும் அதற்குரிய சிறப்பு டாக்டரிடம் சென்று மருத்துவம் பார்த்துக் கொள்வது பிரச்சனைகளை குறைக்க உதவும். உறவுகளில் கசப்புகள் ஏற்படும். எந்த ஒன்று தடைக்கு பின் தான் நிறைவேறும். லட்சுமி நரசிம்ம வழிபாடு நன்மையை தரும். இந்த வாரம் இனிய வாரமாக இருப்பது போல் எல்லா வாரமும் இனிய வாரமாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வாழ்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் ஒலி குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.